Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 21. சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் கட்டிடத்தின் சொந்தக்காரரான ராஜர் லாராவை அவநம்பிக்கையுடன் பார்த்தார். உங்களுக்கு எனக்கு முன்னே பின்னே தெரியாத என்றார். சிகாகோவில் உள்ள மெர்கன்டைல் பேங்கிற்கு ஃபோன் போட்டு வேன்ஸ் என்பவரை கூப்பிட்டு கேளுங்க, அவர் தான் பேங்க் பிரசிடென்ட். ஒரு நீண்ட நிமிடத்துக்கு ராஜர் அவளையை வெறித்து பார்த்தார். பிறகு தனக்குத்தானே தலையை அசைத்து கொண்டு ஏதோ முணுமுணுத்தார். பைத்தியம் போல இருக்கு என்று லாராவுக்கு காதில் விழுந்தது. தானே டெலிஃபோன் நம்பரை பார்த்து செக்ரட்டரியிடம் சொல்ல அவள் ஃபோன் போட்டு கொடுத்தாள். லாரா அவரையே பார்த்த வண்ணம் மௌனமாக இருந்தாள். மிஸ்டர் வேன்ஸா, நியூயார்க்லேருந்து ராஜா பேசுகிறேன். இங்கே மிஸ் அவளை நிமிர்ந்து பார்த்தார். லாரா கேமரன் என்பவர் வந்திருக்காரு. எங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்தை வாங்க வேண்டுமா, உங்களுக்கு அவரை தெரியுங்கிறார். பிறகு மறுமுனையில் பேசுவதை கேட்கத் தொடங்கினார். ஓஹோ, அவர் அப்படியா? அட, எனக்கு அது தெரியாது. ரைட். வெகு நேரம் கேட்ட பின்னர் ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறி டெலிஃபோனை வைத்தார். லாராவை கூர்ந்து பார்த்தார். சிகாகோவில் நீங்கள் பிரமாதமான பெயர் வாங்கியிருக்கீங்க என்று தெரிகிறது என்றார். இங்கே நியூயார்க்கிலும் அப்படி பெயர் எடுக்க வேண்டும் என்று பார்க்குறேன். சற்று முன் அவள் கொடுத்த $100 நோட்டை நோக்கினார் ராஜர். இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? உசத்தியான கியூபா சுருட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்குற விலையை என்னால் கொடுக்க முடிந்தால் உங்களுக்கு விற்க சம்மதம் தானே? மீண்டும் அவளை கூர்ந்து பார்த்தார் ராஜர். அப்படி யாருக்கும் உத்தரவாதம் கொடுப்பது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்காக 48 மணி நேரம் வேறு யாருக்கும் தெரிவிக்காமல் வைத்திருக்கிறேன். அதுக்குள் உங்கள் முடிவை சொல்லலாம். இந்த விஷயங்களை ஹோவார்டிடம் விவரித்தாள் லாரா. ரொம்ப வேகமாக நம்ம வேலை செய்ய வேண்டும். 48 மணி நேரம் தான் அவகாசம் இருக்கிறது. அதற்குள்ளே நம்ம நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வேண்டும். எவ்வளோ தேவைப்படும்னு ஏதாவது ஐடியா வைத்திருக்கியா? கட்டிடத்துக்கு விலை $9 கோடி. அதை இடித்து தள்ளிவிட்டு புதிய கட்டிடம் எழுப்ப $20 கோடி. ஹவர்ட் அவளை வெறித்து நோக்கினான். அதாவது $29 கோடி. எப்பவுமே நீங்கள் கூட்டலில் புலிதான் என்றாள் லாரா புன்னகையுடன். அவன் அதில் மசியவில்லை. லாரா, அவ்வளோ பணம் நமக்கு எங்கிருந்து வரப்போகிறது? கடன் வாங்குவோம் என்றாள் அவள். சிகாகோவில் உள்ள சொத்து பத்துக்களோடு ஒப்பிட்டா இதை வாங்குவது அப்படி ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. ஆனால் அது பெரிய ரிஸ்க் லாரா. 100 விஷயங்கள் நாம் கணக்கு போட்ட மாதிரி அமையாமல் தப்பி விடலாம். உன் கையில் இருக்கிற கடைசி டாலர் வரை வைத்து சூதாட வேண்டியிருக்கும். அதில் உள்ள ஜோரே அதுதான் என்றாள் லாரா. சூதாட்டம் ஜோர், சூதாடி ஜெயிப்பது ஜோர். கட்டிடம் கட்டுவதற்காக நிதி உதவி பெறுவது சிகாகோவை காட்டிலும் நியூயார்க்கில் சுலபமாக இருந்தது. அதற்கு வசதியாக மாநகர மேயர் சில சலுகைகள் அளித்திருந்தார். வரிகள் சிலவற்றை ரத்து செய்தும் இருந்தார். லாராவின் சாதனைகளையும் ஆஸ்திகளையும் பார்த்த பேங்குகளும் கடன் கொடுக்கும் நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு அவளுக்கு உதவி செய்ய முன் வந்தன. 48 மணி நேர கெடு முடியும் முன்பே லாரா ராஜரின் அலுவலகத்துக்கு சென்றாள். $30 லட்சம் ஒரு செக் தந்தாள். இது அச்சாரம், நீங்கள் சொன்ன விலைக்கே வாங்கிக் கொள்கிறேன் என்றவள். அப்புறம் அந்த $100 நோட்டு அதை நீங்களே வச்சுக்கொள்ளலாம் என்றாள். அடுத்த 6 மாதங்களுக்கு ஹவர்ட் பேங்குகளுடனும் கடன் தரும் நிறுவனங்களுடன் வேலைகளை கவனித்தான். லாரா ஆர்கிடெக்டுகளுடன் பிளான் வரையும் வேலைகளில் ஈடுபட்டாள். எல்லாம் சுமூகமாக நடந்தேறி கொண்டிருந்தன. ஆர்கிடெக்டுகளும் மற்ற பிரிவினரும் குறித்த நேரப்படி வேலைகளை முடித்து வந்தார்கள். ஆஸ்பத்திரி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடத்தை எழுப்பும் வேலை ஏப்ரல் மாதம் தொடங்குவதாக இருந்தது. லாராவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. தினம் காலை 6 மணிக்கெல்லாம் எழுந்து கட்டிட இடத்துக்கு போனாள். புதிய கட்டிடம் எழுவதை பார்வையிட்டாள். இந்த கட்டிடத்தில் வேலை நடப்பது பூரா தொழிலாளிகளின் கையில் இருந்தது. அவள் செய்யக்கூடியது எதுவும் இல்லை. எனவே எப்போதும் கையை பிசைந்து கொண்டு தவித்தாள். எப்போதும் வேலை செய்தே அவளுக்கு பழக்கமாகி இருந்தது. ஒரே சமயத்தில் 6 இடங்களில் கட்டிடம் கட்டி கொண்டிருந்ததால் அவளுக்கு திருப்தியாகி இருந்திருக்கும். இன்னொரு இடமும் ஏதாவது கிடைக்கிறதா பார்க்கலாமே என்றாள் ஹாவர்டிடம். சரியாக போச்சு, இந்த வேலையை கழுத்து முட்டை இருக்கிறது. இதுக்கு மேலே கொஞ்சம் பலமாக மூச்சு விட்டால் கூட மொத்த தட்டமும் விழுந்துடும். இந்த கட்டிடத்துக்காக உன் கையில் இருந்த ஒவ்வொரு பைசாவும் அடமானம் வச்சாகி விட்டது, தெரியும் இல்லையா? ஏதாவது இசகு பிசக ஆச்சோ? எதுவும் இசகு பிசக ஆகாது என்றவள் அவன் முகத்தில் ஏற்பட்டிருந்த மாறுதலை கண்டாள். ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்க, என்ன கவலை? ஒன்றுமில்ல, கடன் கொடுக்கும் நிறுவனங்களிடம் நீ செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் ஏன், அதுக்கு என்ன, நமக்கு நிதியுதவி தான் கிடைச்சதே. கடன் அடைக்க வேண்டிய கெடுவை பற்றி கவலையாக இருக்குது. மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே நாம் கட்டிடத்தை கட்டி முடிக்காவிட்டால் இதுவரை செலவழித்த அத்தனை பணமும் போயிடும். கிளேஸ்வேயில் தான் கட்டிய கட்டிடமும் அதை முடிப்பதற்கு நண்பர்கள் வந்து செய்த உதவியும் லாராவுக்கு ஞாபகம் வந்தன. ஆனால் அன்றைய நிலைமை வேறு, இன்றைய நிலைமை வேறு. கவலைப்படாதீர்கள், குறித்த தேதியில் கட்டிடம் முடிந்துடும் என்றால். எதற்கும் இன்னொரு கட்டிடமும் கட்ட ஏதாவது இடம் இருக்கிறதா பாருங்கள்.
இடங்களை வாடகைக்கு விடும் பிரிவு நிர்வாகியுடன் பேசினாள் லாரா. கீழ்த்தளத்தில் உள்ள சில்லறை கடைகளுக்கு ஆள் வந்தாயிடுச்சு. பெரிய கடைகளும் பாதிக்கு மேலே ஒப்பந்தம் ஆகிடுச்சு. கட்டிடம் முடிவதற்குள்ளே முன்பே 3/4 பகுதிக்கு ஆள் வந்துடுவாங்க. கட்டிடம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கெல்லாம் மீதி இடமும் நிரம்பிடும் என்றார் அந்த மேனேஜர். கட்டிடம் முடிவதற்கு முன்பே எல்லா இடங்களையும் வாடகைக்கு விட்டு விட வேண்டும் என்றார் லாரா. விளம்பரத்தை அதிகப்படுத்துங்கள். சரி மேடம். ஹவர்டு உள்ளே வந்தான். லாரா, உன்னை பாராட்டணும். நீ சொன்னபடியே எல்லாம் குறித்த நேரப்படி நடக்குது. ஆமாம், இது பணங்காய்ச்சி மரமாக விளங்கப் போகிறது பாருங்களேன் என்றார் லாரா. ஜனவரி 15 கட்டிடத்தை முடிக்க வேண்டிய கெடுவிற்கு இன்னும் 60 நாள் இருந்தது. பிரம்மாண்டமான சுவர்களும் கேர்டர்களும் வைத்துக்கொண்டு கட்டி முடிக்கப்பட்டிருந்தன. மின்சார சாதனங்களையும் தண்ணீர் குழாய்களையும் பொருத்தி கொண்டிருந்தார்கள் தொழிலாளர்கள். வெகு உயரத்தில் கேர்டர்களில் வேலை நடப்பதை பார்த்தவாறு நின்றிருந்தாள் லாரா. தொழிலாளிகளில் ஒருவன் சிகரெட் பிடிப்பதற்காக தன் சிகரெட் பாக்கெட்டை வெளியே எடுத்தான். அதை எடுக்கையில் அவன் கையிலிருந்து பெரிய வெஞ்ச் நழுவி தரையை நோக்கி கீழே விழுந்தது. தன் கண்களையே நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் லாரா கவனித்தால் அந்த வெஞ்ச் நேரே தன் தலைக்கு மேலே சுழன்று விழுந்து கொண்டிருப்பதை. ஒரே தாவலில் சடேரென்று நகர்ந்து கொண்டால் அவள் இருதயம் படபடவென்று அடித்து கொண்டது. அந்த தொழிலாளி உயரத்தில் இருந்தபடி அதை பார்த்தான். சாரி என்று சொல்வது போல கையை அசைத்தான். வேலை செய்வோருக்காக அமைக்கப்பட்டிருந்த லிஃப்ட்டில் ஏறினாள் லாரா. அவள் முகத்தில் கடுமை நிறைந்திருந்தது. அந்த தொழிலாளி வேலை செய்து கொண்டிருந்த தளத்தை அடைந்தான். தலையை சுற்ற வைக்கும் தரை நடுநடுவே பயங்கரமாய் காட்சியளிப்பதை பொருட்படுத்தாமல் சாரங்களின் மீது நடந்து சென்று அந்த தொழிலாளியை நெருங்கினான். அந்த வெஞ்சை கீழே போட்டவன் நீதானே? ஆமாம், சாரி. அவன் முகத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள் லாரா. இந்த நிமிஷமே உன்னை டிஸ்மிஸ் செய்து விட்டேன், போவலையே. என்னம்மா, அது ஏதோ தற்செயலாக நடந்த விபத்து என்றான் அவன். வெளியே போ. ஒரு நிமிடம் அவளை முறைத்து பார்த்தான். பிறகு வெளியேறி லிஃப்ட்டில் கீழே இறங்கினான். லாரா தன்னை நிதானப்படுத்தி கொண்டு சீராக மூச்சு விட்டாள். எல்லா தொழிலாளர்களும் அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நியூயார்க் வழக்கறிஞரான காஸ்டன் லாராவை பார்க்க வந்தார். அவர்தான் அவளுடைய கான்ட்ராக்டுகளை கவனித்துக் கொள்பவர். லாரா புன்னகை செய்தார். பிரமாதமாக நடக்குது. முடிப்பதற்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது. நான் உங்களிடம் ஒன்று ஒப்புக்கொள்ளட்டுமா? தாராளமா. ஆனால் சொல்லிவிட்டு ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொள்ளப் போகிறீர்கள், ஜாக்கிரதை. நிஜமாக? ஏன்? நீங்கள் செய்கிற மாதிரி ரியல் எஸ்டேட் சமாச்சாரம். ஆமாம், ஆண்களின் சாம்ராஜ்யது. சின்ன கூட்டுறவு துறை கட்டிடங்கள் வேண்டுமானால் சில பெண்கள் கவனிப்பதுண்டு. இவ்வளவு மாபெரும் அளவில் எந்த பெண்ணும் ஈடுபட்டது கிடையாது. ஆகவே நான் வெற்றி பெற மாட்டேன்னு பந்தயம் கட்டியிருந்தீங்க. காஸ்டன் சிரித்தார். ஆமாம். லாரா அவரை நோக்கி குனிந்தாள். காஸ்டன், சொல்லுங்கள். என் குழுவை சேர்ந்த யாருமே நான் வெற்றி அடைய மாட்டேன்னு பந்தயம் கட்டியது கிடையாது. நீங்கள் கட்டியிருக்கீங்க. உங்களை இந்த நிமிடமே டிஸ்மிஸ் செய்கிறேன். அவர் அதிர்ச்சியில் வாயை பிளந்து உட்கார்ந்திருக்க லாரா வேகமாய் வெளியேறினாள். அத்தியாயம் 22. அது ஒரு திங்கட்கிழமை. வழக்கம் போல வேலை நடக்கும் இடத்துக்கு சென்றாள் லாரா. செல்லும்போது ஏதோ கோளாறு என்று அவள் உள்ளுணர்வு சொல்லியது. என்ன கோளாறு என்று உடனே புரிந்துவிட்டது. நிசப்தம். துளை போடும் கருவிகளோ சம்மட்டிகளோ வேலை செய்யும் சத்தம் எதுவும் கேட்கவில்லை. கட்டிட இடத்தை அடைந்தால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. தொழிலாளிகள் தங்கள் கருவிகளை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். ஃபோர்மேனும் தன் பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தால். லாரா அவனிடம் விரைந்தாள். என்னாயிற்று? மணி 7 தானே ஆகிறது. ஆட்களை வேலை செய்ய மாட்டாங்க என்றான் அவன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒரு புகார் வந்திருக்கு மிஸ். என்ன புகார்? வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களை ஒருவன் நீங்கள் கன்னத்தில் அரைஞ்சிங்களா? எது? உடனே ஞாபகம் வரவில்லை. பிறகு வந்தது. ஆமாம், அவனுக்கு அது வேண்டியது தான். அவனை வேலையிலேருந்து நிறுத்திட்டேன். உங்கள் கீழே வேலை செய்யும் தொழிலாளர்களை நீங்கள் பாட்டு கன்னத்தில் அடித்து கொண்டு போகலான்னு சர்க்காரில் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இருங்க என்றாள் லாரா. என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அவன் ஒரு வெஞ்சை கீழே தவற விட்டான். நான் கொஞ்சம் அசந்திருந்தால் என் உயிரே போயிருக்கோம். அதனால் என்னை மீறி கோபம் வந்து விட்டது. சாரி. ஆனால் அந்த ஆளை திரும்ப வேலைக்கு வச்சுக்கொள்ள மாட்டேன். அவனும் திரும்பி வரமாட்டான் என்றான் ஃபார்மேன். நாங்கள் யாருமே வேலைக்கு வரமாட்டோம். லாரா அவனை வெறுத்து நோக்கினாள். இந்த தமாஷ் இதெல்லாம் எங்கள் யூனியனில் இதை தமாஷா எடுத்துக்கொள்றதில்ல என்றான் ஃபார்மேன். வேலை செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. நாங்களும் செய்ய மாட்டோம். நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கோமே, அதை நீங்கள் உடைச்சிட்டிங்களா என்றான் ஃபார்மேன். நீங்கள் ஏதேனும் சொல்வதாக இருந்தால் யூனியன் ஆஃபீஸுக்கு போய் சொல்லுங்கள் என்று அவன் பேச தொடங்கினான். இருங்க, நான் தான் சாரி நானே. நான் அந்த ஆளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவன் திரும்ப வேலைக்கு வரட்டும். சரிதானே? மிஸ் லாரா, நீங்கள் நிலைமையை சரியாக புரிஞ்சுக்கொள்ளலன்னு நினைக்கிறேன். அந்த ஆளுக்கு திரும்பவும் வேலை தேவையில்லை. எங்கள் எல்லாருக்குமே வேறு வேலை தயாராக காத்துட்ருக்கு. இது ரொம்ப பிஸியான நகரம். முதலாளிகள் கொடுக்குற அறைகளை வாங்கி கொண்டாது வேலை பார்க்கணுன்னு எங்களுக்கு தலையெழுத்து ஒன்றும் இல்லை. அவ்வளோ பிஸி நாங்கள். அவன் போவதை பார்த்தவர் எல்லாரும் அதிர்ச்சியுடன் நின்றாள். இப்படி ஒரு பயங்கரத்தை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. வேகமாக தன் ஆஃபீஸுக்கு சென்றால் ஹாவர்டிடம் விவரத்தை சொல்வதற்காக. அவள்
பேச ஆரம்பிக்கும் முன்பே அவன் தெரியும், இப்போது தான் யூனியன் ஆஃபீஸருடன் டெலிஃபோனில் பேசினேன் என்றான். என்ன சொன்னாங்க என்றால் லாரா கவலையுடன். அடுத்த மாதம் இதை பற்றி விசாரணை செய்ய போகிறாங்களாம். லாராவின் முகத்தில் கலவரம் பரவிது. அடுத்த மாதமா? 2 மாதத்துக்குள்ளே கட்டிடத்தை நம்ம முடிச்சாகணுமே. அதையும் அவங்களோட சொன்னேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அது எங்கள் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. பொத்தென்று சோஃபாவில் விழுந்தாள் லாரா. ஐயோ கடவுளை, இப்போ என்ன செய்வது? எனக்கும் புரியல. பேங்க்காரர்களை வேண்டுமென்னா அணுகி என்றவள் ஹாவார்டின் முகத்தை பார்த்ததும் அது சரிப்படாது தான் என்றாள். சற்றென்று அவள் முகம் பிரகாசமடைந்தது. ஒரு நல்ல யோசனை தோன்றது. வேறொரு கட்டிட தொழிலாளர் குழுவை அமர்த்தி. லாரா, யூனியனில் மெம்பராக உள்ள எந்த தொழிலாளியும் நம்ம கட்டிடத்தை தொடக்கூட மாட்டான். இந்த ராஸ்கர் அன்னைக்கே நான் கொண்டிருக்க வேண்டும். ஆமாம், அப்படி செய்திருந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்குல்ல என்றான் ஹாவர்ட் கசப்புடன். லாரா எழுந்து கொண்டு அறையின் குறுக்கு நடக்கலானான். நம் வக்கீல் கேஸ்டனை கேட்டால் யோசனை சொல்வார் என்றவளுக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது. அதுவும் சாத்தியமில்லை, அவரை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேனே. ஏன்? அதை பற்றி போதுன்னு ஹாவர்ட் தன் எண்ணத்தை வாய்விட்டு சொல்லி கொண்டிருந்தார். இந்த தொழிலாளர் சங்க சமாச்சாரங்களுக்குன்னு சில வக்கீல்கள் இருக்காங்க. எங்கே என்று சொன்னால் எதை சரி போயிடலான்னு சூட்சமம் சொல்லுவாங்க. அவர்களில் யாரேனும் அருமையான ஐடியா. அதுவும் கிடுகிடுன்று வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியுமா? தெரியாது. ஆனால் நான் காஸ்டனுடன் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நபரை பற்றி சொன்னார். பேர் கூட பால் மார்ட்டின். யார் இருந்தாலும் நிச்சயமாக தெரியாது. ஆனால் ஏதோ யூனியன் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோமே, அப்போது அந்த நபரின் பேர் அடிபட்டது. எந்த நிறுவனத்தில் அவர் வேலை செய்கிறான்னு தெரியுமா? தெரியாது. பஸ்ஸரை அழுத்தி கொண்டு செக்ரட்டரியை கூப்பிட்டாளாரா. கேத்தி, பால் மார்ட்டின் என்ற ஒரு வக்கீல், அவருடைய விலாசத்தை கண்டுபிடி. ஹாவர்ட் குறுக்கிட்டு, முதல்ல அவர் டெலிஃபோன் நம்பரை தெரிஞ்சுட்டு எப்போது வரலான்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை. எப்போது நான் வரட்டும் என்று கேட்டுக்கொண்டு கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்துருக்க முடியாததுனால இன்றைக்கே அவரை போய் பார்க்க போகிறேன். அவரால் நமக்கு உதவி செய்ய முடிஞ்சால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா வேறு என்ன வழி இருக்குது என்ன பார்க்கணும் என்றாள் லாரா. வெளியே அப்படி சொன்னாலே தவிர உள்ளுக்குள் நினைத்து கொண்டாள், வேறு வழியா எதுவுமே கிடையாது. வால் ஸ்ட்ரீட் கட்டிடம் ஒன்றின் 25வது மாடியில் இருந்தது பால் மார்ட்டினின் அலுவலகம். கதவின் மீது பால் மார்ட்டின் வழக்கறிஞர் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. லாரா நின்று நிதானித்து ஒரு மூச்சு விட்டு கொண்டாள். பிறகு உள்ளே நுழைந்தாள். வரவேற்பு அறை அவள் எதிர்பார்த்திருந்ததை விட சின்னதாக இருந்தது. ஒரு பழைய மேஜையின் பின்னே பெண் ஒருத்தி உட்கார்ந்திருந்தாள். கமானி, உங்களுக்கு என்ன வேண்டும்? மிஸ்டர் மார்ட்டினை பார்ப்பதற்காக வந்திருக்கேன் என்றாள் லாரா. பார்க்க வருவதாக அவரிடம் சொல்லியிருக்கீங்களா? ஆமாம் என்றாள் லாரா. விளக்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்க இதுவல்ல நேரம். உங்கள் பெயர்? கேமரன், லாரா கேமரன். செக்ரட்டரி அவளை புதிதாக பார்த்துவிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, மிஸ்டர் மார்ட்டினை கேட்டு வரேன் என்று கூறிவிட்டு எழுந்து போய் உள்ளே மறைந்தாள். எப்படியாவது அவரை நான் பார்த்தாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் லாரா. ஒரு நிமிடத்துக்கெல்லாம் செக்ரட்டரி திரும்பி வந்து, மிஸ்டர் மார்ட்டின் உங்களை வர சொன்னார் என்றாள். லாரா தன் நிம்மதி பெருமூச்சை மறைத்துக் கொண்டாள். தேங்க்யூ. அலுவலகத்தின் உள்ளே சென்றாள். மார்ட்டினின் அறை சிறியதாகவும் எளிமையாகவும் இருந்தது. ஒரு மேஜை, 2 சோஃபா, ஒரு டீபாய், 1-2 நாற்காலிகள், அவ்வளோதான். சக்தி வாய்ந்த நபரின் கோட்டை மாதிரி தெரியவில்லையே, லாரா நினைத்து கொண்டாள். மேஜையின் பின்னே உட்கார்ந்த நபருக்கு 60 வயது இருக்கும். செதுக்கினார் போன்ற முகம், கழுகு மூக்கு, நரைத்த தலை, விலங்குகளிடம் இருப்பது போன்ற ஒரு பலம் அவரிடம் பரவி இருப்பதைப் போல தோன்றியது. கர்நாடகமான பழுப்பு நிற கோட்டும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தார். தாழ்ந்த குரலில் பேசினார். ஆனால் எதிராளியை கேட்க வைக்கும்படியான குரல். பார்க்க வருவதாக என்னிடம் சொல்லியிருப்பதாக என் செக்ரட்டரியிடம் சொன்னீர்களாமே. சாரி என்றால் லாரா. உங்களை பார்க்க வேண்டியிருந்தது, ரொம்ப அவசரமான விஷயம், அதனால் அப்படி சொன்னேன். உட்காருங்க மிஸ். கேமரன், லாரா கேமரன் என்று தெரிவித்து விட்டு நாற்காலி உட்கார்ந்தாள். என்ன வேண்டும் உங்களுக்கு? லாரா மீண்டும் ஒரு முறை மூச்சை நிதானப்படுத்தி கொண்டாள். ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு என்றாள். 24 மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடம் எலும்புக்கூடாக பாதியில் இருப்பது சின்ன பிரச்சனையான்னு மனதுக்குள் நினைத்து கொண்டாள். ஒரு கட்டிடம் சம்பந்தமான பிரச்சனை. என்ன அதுக்கு? நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறேன் மிஸ்டர் மார்ட்டின். நகரத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு கட்டிடம் கட்டி வர்றேன். அது பாதி முடிஞ்சிருக்கு. இப்போது பார்த்து யூனியனுடன் ஒரு பிரச்சனை. எதுவும் பேசாமல் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் அவள் சொல்வதை. லாரா படபடப்பாக சொன்னாள். ஏதோ கோபத்தில் என்னை மறந்து ஒரு தொழிலாளி அறைந்து விட்டேன். அதுக்காக யூனியனில் ஸ்ட்ரைக் அறிவித்திருக்காங்க. அவளை திகைப்புடன் கூர்ந்து நோக்கினார் மார்ட்டின். மிஸ் லாரா, இதற்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? புரியலையே. இந்த விஷயத்தில் உங்களால் உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க. யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சாதாரண வக்கீல். கட்டிடங்களுடன் தொழிற்சங்கங்களுடன் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. லாரா இடிந்து போனார். நீங்கள் உங்களால் எதுவும் செய்ய முடியாதா? உள்ளங்கைகள் 2ஐயும் விரித்து மேஜை மீது வைத்தார் அவர், எழுந்து கொள்ளப் போகிறவர் போல. உங்களுக்கு 2 யோசனை வேணா சொல்கிறேன். தொழிற்சங்க விஷயங்களில் அனுபவம் உள்ள ஒரு லாயரை பிடிங்க. அவர் மூலம் யூனியன் மீது கோர்ட்டில் வழக்கு போடுங்க. அதுக்கு நேரங்களில் குறிப்பிட்ட கெடுவுக்குள்ள கட்டிடத்தை நான் முடித்தாக வேண்டும். சரி, 2வது யோசனை என்ன? இந்த கட்டிட பிஸ்னஸை விட்டு போய்விடுங்க. அவருடைய கண்கள் அவள் மார்பின் மீது குத்திட்டு நின்றன. அதற்கான தகுதி
உங்களிடம் கிடையாது. என்ன? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பெண்களுக்கு இடமில்லை. அப்படின்னா பெண்களின் இடம்தான் என்ன என்றார் லாரா கோபமாக. கர்ப்பமாவதும் சமையலறையும் தானா? ஏறத்தாழ அப்படித்தான் என்று கூறி புன்னகை செய்தார் அவர். லாரா சட்டென்று எழுந்து கொண்டாள். அதற்கு மேல் தன் கோபத்தை அடக்க அவளால் முடியவில்லை. நீங்கள் காட்டு மிராண்டிகளின் வம்சத்தில் வந்தவர் போல இருக்கிறது. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியாது. இப்போது பெண்கள் முன்னை விட சுதந்திரமானவர்கள். மார்ட்டின் தலையசைத்தார். தப்பு. முன்னை விட அதிகமாக சத்தம் போடுகிறார்கள், அவ்வளோதான். குட் பை மிஸ்டர் மார்ட்டின். உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடித்திருக்கு, ரொம்ப சாரி சொல்லிவிட்டு கதவை மடையல் என்று சாத்திக்கொண்டு வெளியேறினார் லாரா. வெளியே வந்து சிறிது நின்றாள். ஒரு பெருமூச்சு அவளிடமிருந்து வெளிப்பட்டது. இங்கே வந்தது தப்பு என்று எண்ணிக்கொண்டாள். இறுதியாக ஒரு முட்டுச்சந்தில் வந்து நிற்கிறோம். இத்தனை வருடங்களாக பாடுபட்டு திரட்டிய அத்தனை இப்போது பணயம் வைத்து இழந்தாகிவிட்டது. அதுவும் மின்னல் போல ஒரே வினாடியில். இனி யாரிடமும் போக முடியாது, எந்த இடத்துக்கும் செல்ல முடியாது. எல்லாம் முடிந்துவிட்டது. தொடரும்.